பூலோகத்திலேயே நரகத்தை காட்டிய அசுரன்தான் பரசுராமன். இவன்தான் தமிழரின் சமணம் எனும் ஆசீவகத்தை 10,000 சித்தர்களை கொன்று அழித்தான். இது நிகழ்ந்து ஏறத்தாழ 300 ஆண்டுகள் கழித்து அழிக்கப்பட்ட அந்த ஆசீவகத்தின் எச்சங்களுக்கு உரிமை கொண்டாட ஜெயினம் என்ற புதிய மதத்தை ஸ்தாபித்தான் பிராமணன். சமணத்தை அழித்த அந்த பரசுராமனின் நினைவாகவும் சமணத்தை ஸ்தாபித்த முருகனின் பிம்பமாகவும் பிராமணரால் சிருஷ்டிக்கப்பட்ட கற்பனை மாந்தன் தான் முருகனை போன்ற அகிம்சாவாதியாக காட்சியளிக்கும் மகாவீர். இந்த கற்பனை மாந்தனை ஜெயின மதத்தை ஸ்தாபித்தவர் என்று கதையளந்தார்கள் பிராமணர்கள். வார் எனும் உடுப்பி மலைத்தொடரிலிருந்து மாறி ராஜஸ்தானத்தில் வாழ்ந்து கொண்டு சில்க் ரோடு வணிகத்தில் ஈடுபட்ட மார்வாரி எனும் பிராமண சேட்டுகளை கொண்டு அந்த புதிய ஜெயின மதத்தை பராமரிக்கவும் செய்தான் உடுப்பி பிராமணன். முருகனின் பிறந்த திதி வைகாசி மாதம் 13ஆம் திதி. கற்பனை மாந்தனான மகாவீர் பிறந்த திதியை சித்திரை 13ஆம் திதி என்று கதை கட்டினான். ஆனால் பரசுராமனின் பிறந்த திதி வைகாசி 3ஆம் திதியாம். அந்த பரசுராமன் பிறந்த திதியைத்தான் நமது தங்கத்தை பரசுராமன் கொள்ளை அடித்ததை நினைவு கூறும் விதமாக அக்ஷய திரிதையாக கொண்டாடுகிறான் பிராமணன். ஆக இந்து மத பரசுராமனின் பிறந்த திதி வைகாசி 3ஆம் திதி. ஜெயின மத மகாவீர் பிறந்த திதி சித்திரை 13ஆம் திதி. சரி, இந்து மத பரசுராமனின் இறந்த திதி எது? இந்து புராணப்படி பரசுராமன் ஒரு சிரஞ்சீவி என்பதால் அவன் மரணிக்கவில்லையாம். மகேந்திரகிரியில் அவன் தியான நிலையில் ஓய்வு கொண்டானாம். விஷ்ணுவாக அனுதினமும் வாழ்கிறானாம். கேட்டீர்களா கதையை? பிராமணனின் வழமையான இந்த கப்சாவிற்கும் அப்பால் உண்மையில் பரசுராமன் தமிழர்களால் ஆற்றங்கரையில் வைத்து வதம் செய்யப்பட்டான். இந்த பரசுராம வதத்தைத்தான் நாம் நரகாசுர வதம் என்று கொண்டாடுகிறோம். அவன் வதம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவன் வதம் செய்யப்பட்ட அந்த தேதியில் பட்டாசு வெடித்தும் அவனை தலைமொழிகிவிட்டோம் என்பதை குறிக்க தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்தும் நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பதை குறிக்க புத்தாடை பூண்டும் இனிப்புகள் செய்து பகிர்ந்துண்டும் கொண்டாடுகிறோம். அந்த நாளுக்கு தீபாவளி என்று பெயர் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், அந்த நாளுக்கு தீபாவளி என்று பெயர் அல்ல. நரகாசுர வதம் என்றோ பரசுராம வதம் என்றோதான் அந்த நாளுக்கு பெயர். அப்படியானால் தீபாவளி என்பது எதை குறிக்கிறது? அதை பிறகு சொல்கிறேன். சரி, பரசுராமன் வதம் செய்யப்பட்ட அந்த நாள் உண்மையில் எது? இந்து மதத்தின்படி பரசுராமன் ஒரு சிரஞ்சீவி என்று பொய் சொல்லி அவன் இறந்த நாள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளது. பிறகு வேறெப்படி அவன் வதம் செய்யப்பட்ட நாளை அறிவது? பரசுராமன் ஏறத்தாழ அனைத்து மதங்களிலும் நினைவு கூறப்பட்டுள்ளான். இந்து மதத்தில் அவன் பரசுராமனாகவும், ஜெயின மதத்தில் அவன் மகாவீராகவும், கிறிஸ்து மதத்தில் அவன் செயின்ட் நைக்கோலாஸ் மற்றும் சாண்டா கிளாஸ் ஆகவும், இஸ்லாத்தில் அவனே வாகாபியாகவும் அறியப்படுகிறான். கிறிஸ்து மதத்தின்படி செயின்ட் நைக்கோலாஸ் எனும் பரசுராமன் இறந்த நாள் டிசம்பர் 6. பரசுராமனின் பெயரான அம்பேத்கர் என்ற பெயரை கொண்ட ஒரு தலித் சட்டத்தரணி இறந்த தேதி, மன்னிக்க கொல்லப்பட்ட தேதியும் டிசம்பர் 6 தான் என்பது பரசுராமன் வதம் செய்யப்பட்ட நாள் டிசம்பர் 6 தான் என்பதை நிறுவுகிறது. இந்த நாள்தான் பரசுராமன் வதம் செய்யப்பட்ட நாள் என்பதை இஸ்லாமும் கூடுதலாக நிறுவுகிறது. ஜெயின், ஜெயம், வாகை, வாகர், வாவர், பாபர் என்பதெல்லாம் பரசுராமனின் பெயர்கள்தான். இந்த சொல் மூலத்திற்கு இன்னும் ஒரு ஆதாரமும் கொடுக்கலாமா? ஐயப்பனில் பரசுராமன் புகுந்து கொண்டுள்ளான் என்று ஏற்கனவே நிறுவினேன் அல்லவா? அது மட்டுமல்ல, ஐயப்பனின் நண்பனாக கருதப்படும் இஸ்லாமியரின் பெயர் தெரியுமா? அதுவும் வாவர் எனும் பாபர் தான். ராமன் தோற்றான், சகுனியும் தோற்றான், ஆனால் வெற்றி பெற்றவன் பரசுராமன் தானே. ஆக ஜெயின், வாவர், பாபர் எல்லாம் வெற்றி என்ற பொருள் கொண்ட பரசுராமனை குறிக்கும் பெயர்கள்தான். இஸ்லாம் மதத்தின் வாகை ஆவி எனப்படும் வாகாபி பிரிவும் பரசுராமனின் பெயரில் உள்ள இஸ்லாமிய பிரிவுதான். அந்த வாகாபிதான் ISIS என்ற தீவிரவாத அமைப்பை தாபித்து முருகனின் மக்களாகிய யாசித்திகளை வேட்டை ஆடியது. மகாவீர் முருகனின் சமணர்களை அன்று அழித்தது போல. ஆக பாபர் என்பது பரசுராமன் தான் என்று நான் நிறுவியதைத் தொடர்ந்து பாபர் மசூதி வதம் செய்யப்பட்ட நாள் எது என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். அதுவும் டிசம்பர் 6 தானே. சுவாதியை துர்க்கையாக பிராமணர்களே ரிப்பீட் வதம் செய்தது போலத்தான் பாபர் மசூதியை பரசுராமனாக RSS ரிப்பீட் வதம் செய்துள்ளது. ஆக கிறிஸ்துவத்தின் செயின்ட் நைக்கோலாஸ் இறந்த நாளும், அம்பேத்கர் எனும் பரசுராமன் கொல்லப்பட்ட நாளும், இஸ்லாமிய வாகாபியான பரசுராமனை குறிக்கும் பாபர் மசூதி வதம் செய்யப்பட்ட நாளும் டிசம்பர் 6 என்பது பரசுராமன் உண்மையிலேயே வதம் செய்யப்பட்ட நாள் இதுதான் என்பதை நிறுவுகிறது. அனைத்து பெருமதங்களிலும் பரசுராமன் ஒவ்வொரு பெயரில் உள்ள போது அவனின் மூல மதமான ஜுடாயிசத்திலும் அவனுக்கு ஒரு பெயரும் அவனது இறப்பை குறிக்கும் வழிபாடும் இருக்க வேண்டுமே. ஆமாம், ஹீப்ரூ காலண்டரில் இது கிஸ்லவ் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 9 நாட்களுக்கு ஹனுக்கா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது.
டிசம்பர் மாதத்தில் யூதர்கள் அனுசரிக்கும் இந்த பண்டிகைக்கு அவர்கள் வேறு அர்த்தம் சொன்னாலும் இது மகாவீர் எனும் பரசுராமனைத்தான் குறிக்கிறது என்பது இந்த படத்தை பார்த்தாலே புரியும். இது விக்கிபீடியாவின் ஹனுக்கா பற்றிய பக்கம். ப்ளூ, எல்லோ, கிரீன், ரெட், ஒயிட். ப்ளூ, எல்லோ, கிரீன், ரெட், ஒயிட். ப்ளூ, எல்லோ, கிரீன், ரெட், ஒயிட். இது மகாவீரின் பஞ்சவர்ண கொடியை குறிக்கிறதல்லவா? திருச்சி பஞ்சவர்ணீஸ்வரர் கோவிலும் பரசுராமனுக்கானதுதான் என்றும் அங்குள்ள சைக்கிள் சிற்பம் அவன் நமது சைக்கிள் உட்பட்ட உயர் தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் 3ஆம் நூற்றாண்டிலேயே ஒட்டுமொத்தமாக அடித்ததை குறிக்கும் குறியீடு என்றும் கோவில் திரைப்படத்தை கொண்டும் ஹெர்குலஸ் மற்றும் அட்லாஸ் சைக்கிள்களை கொண்டும் நிறுவினேன் அல்லவா? ஆக ஹனுக்கா அனுசரிக்கப்படும் டிசம்பர் மாதமும் பரசுராமன் கொல்லப்பட்ட மாதத்தைத்தான் குறிக்கிறது. ஹனுக்கா என்ற பெயர் எப்படி வந்திருக்கும்? மைசூர் அரசனை ஹனி டிராப் செய்தவன் அல்லவா பரசுராமன்? அதிலிருந்து பரசுராமன் ஹனிக்காரன் என்று அழைக்கப்பட்டு அது ஹனுக்கா என்றானதோ? ஆமாம் என்கிறது ஹனி என்ற சொல்லின் சொல் மூலம். ஆஃப் அன்சர்டன் ஆரிஜின், பெர்ஹாப்ஸ் ஃப்ரம் எ Proto-Indo-European knekko denoting yellow, golden or brownish colors. Compare Sanskrit kanchan, golden. ஆக காசு, காய்ந்த, காஞ்ச, அதாவது காஞ்சி ஊற்றப்பட்டதுதான் தங்கக்காசு என்பதிலிருந்து காஞ்சன் என்ற தங்கத்தை குறித்த சொல்லிலிருந்துதான் அதே வண்ணத்தில் உள்ள தேனுக்கு ஹனி என்ற பெயரும் தங்கத்தோடு தொடர்புடைய பரசுராமனுக்கு ஹனிக்காரன், ஹனிக்கா என்ற பெயர்களும் வந்தன. காஞ்சன், ஹான்சன், ஹான்கன், ஹனிக்கன், ஹனுக்கா. ஆக ஜுடாயிச மதத்தில் பரசுராமனுக்கு ஹனிக்கா என்பதுதான் பெயர். அவனுக்கு எடுக்கப்படும் விழாதான் ஹனுக்கா என்பது. இந்த ஹனுக்காவை பற்றி நாம் மீண்டும் பேச வேண்டி வரும். ஆக பரசுராமன் வதம் செய்யப்பட்ட நாள் என்பது டிசம்பர் 6 தான். ஆனால் அந்த நாளில் நாம் பரசுராம வதத்தை பட்டாசு வெடித்து கொண்டாடினால் விவரம் புரியாத தலித்துகள் நாம் அம்பேத்கரை அவமதிப்பதாக கொள்வர். விவரம் புரியாத இஸ்லாமியரும் நாம் பாபர் மசூதி இடித்ததை கொண்டாடுவதாக தவறாக கொள்வர். எனவே இதை தவிர்க்க நான் வேறு வழி கண்டுள்ளேன். டிசம்பர் 3, 4 மற்றும் 5 ஆகிய 3 தேதிகளில் நாம் பரசுராம வதத்தை விமர்சையாக கொண்டாட வேண்டும். இப்போது பரசுராம வதத்தை நாம் எப்படி கொண்டாடப் போகிறோம் என்று பார்ப்போம். ராமன், சகுனி, பரசுராமன் ஆகிய மூவருமே நம்மை அடித்த பிசாசுகள்தான். எனவே ஆட்டுத் தலை கொண்ட பிசாசாக ராமனையும், சிங்கம் தலை கொண்ட பிசாசாக சகுனியையும், பன்றி தலை கொண்ட பிசாசாக பரசுராமனையும் என்று 3 அரக்கர்கள் ஊரின் தெருக்களில் ராமன் வெள்ளாடு போன்றும், சகுனி சிங்கம் போன்றும், பரசுராமன் வராகம் எனும் பன்றி போன்றும் சத்தம் எழுப்பிக் கொண்டே குழந்தைகளை பயமுறுத்தி கொண்டு வருவார்கள். பிள்ளைகள் பயப்படுவது போல நடிப்பார்கள். சில பிள்ளைகளை அவர்கள் கொண்டு வந்த சாக்குகளில் பிடித்து போட்டுக் கொள்வார்கள். அந்த பிள்ளைகள் அழுவது போல பாசாங்கு செய்யும். இப்படியாக அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி மாலை ஊரை சுற்றி வருவார்கள். இந்த நிகழ்வை ஒரே இடத்தில் வைத்தும் நிகழ்த்தலாம். பிறகு டிசம்பர் 4ஆம் தேதி மாலையில் இந்த பிசாசுகளை நாம் பிடித்து விட்டது போன்று அவர்கள் மூவரையும் சங்கிலியால் பிணைத்து தெரு தெருவாக அடிப்பது போன்று பாவனை செய்து கொண்டே இழுத்து வருவோம். அப்போது மக்கள் நாசகார ராமா, நாசகார சகுனி, நாசகார பரசுராமா என்று வசை பாடி ஆளாளுக்கு முரத்தாலும் துடைப்பத்தாலும் அந்த உருவங்களை அடிப்பது போல பாசாங்கு செய்வார்கள். இப்படியாக ஊர்வலம் நடக்கும். ஊர்வலத்தின் இறுதியில் மாலை 7 மணி அளவில் ஆட்டுத்தலை மனிதன், சிங்கத்தலை மனிதன் மற்றும் பன்றித்தலை மனிதனின் பொம்மைகள் வைக்கோலால் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு இவர்கள் வந்து அந்தந்த பொம்மைகளின் பின்பு சென்று மறைந்து வெளியேறி விடுவார்கள். இந்த பொம்மைகள் பட்டாசுகளால் நிரப்பப்பட்டிருக்கும். இப்போது மாலை 7 மணி அளவில் அந்த பொம்மைகளுக்கு தீ வைக்கப்படும். அந்த ராமன், சகுனி மற்றும் பரசுராமனை குறித்த பொம்மைகள் வெடித்து சிதறும். அப்போதிலிருந்தே வீட்டுக்கு வீடு பட்டாசுகள் வெடித்து கொண்டாடும் நரகாசூர வதம் பண்டிகை தொடங்கும். வைகறை வேளையில்தான் பரசுராமன் வதம் செய்யப்பட்டான் என்பதால் அடுத்த நாள் அதிகாலை, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி எண்ணெய் தேய்த்து தலைமுழுகுவதும், புத்தாடை அணிவதும், பட்டாசு வெடிப்பதும், இனிப்பு பகிர்ந்துண்ணுவதுமான கொண்டாட்டம் தொடங்கும். இந்த 3 நாள் நாம் கொண்டாடுவதுதான் நரகாசுர வதம் பண்டிகை. இந்த ஆண்டு இதை சிறப்பாக கொண்டாட கால அவகாசம் இல்லை. 3 விதமான மாஸ்குகளும் நம்மிடம் கையிருப்பு இல்லை. எனவே முடிந்தால் டிசம்பர் 4ஆம் தேதி மாலை ஆட்டுத்தலை, சிங்கம் தலை மற்றும் பன்றித் தலையோடுள்ள வைக்கோல் பொம்மைகளை உருவாக்கி 7 மணி வாக்கில் அவற்றை கொளுத்தி அப்போதிலிருந்து டிசம்பர் 5 இரவு வரை மேற்சொன்ன முறையில் நரகாசுர வதம் கொண்டாடுங்கள். அடுத்த ஆண்டுக்குள் ஆட்டுத்தலை பிசாசு, சிங்கம் தலை பிசாசு, பன்றித்தலை பிசாசு ஆகிய அலங்காரங்களுக்கான ஏந்துகளை தயாரித்துக் கொள்ளுங்கள். 2023ஆம் ஆண்டு ஆசீவகத்திற்கான ஆண்டு என்பதால் அந்த ஆண்டிலிருந்து மிகவும் சிறப்பாக முழுமையான கொண்டாட்டத்தை தொடங்கிவிடலாம்.